ஹாய், இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம ரோஸ் மில்க் அண்ட் பாதாம் மில்க் பண்ணியிருக்கோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது என்னுடைய ஃபஸ்ட் ப்ராஜெக்ட். ஒருத்தங்க வெல்கம் ட்ரிங்க் கேட்டிருந்தாங்க, அதுக்காக. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பாலை நல்லா காய்ச்சி எடுத்துக்கிறோம். தண்ணி கலக்காமல் நான் பால் எடுத்திருக்கேன். அதை வந்து பாதாமுக்கும் ரோஸ் மில்க்குக்கும் ரெண்டாக நான் பிரிச்சுக்கிறேன். ஸோ இது வந்து 1/4 லிட்டர் டம்ளரு. ஸோ இதில் வந்து 1/4 லிட்டர் ரோஸ் மில்க்குக்கு 1/4 லிட்டர் வந்து பாதாமுக்கு நான் தனியாக பிரிச்சுக்கிறேன். அது ஆற வைக்கும் போது ஆடையாக இருந்தனால நான் ஃபஸ்ட்டு வடிகட்டி பிரிச்சுக்கிறேன். இது வந்து 1/4 லிட்ரு ரோஸ் மில்க்குக்கு 1/4 லிட்ரு பாதாமுக்கு வடிகட்டிக்கலாம் நல்லா. அப்புறம் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு இதில் நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து 1/4 லிட்டர், 1க்கு 2 டம்ளர் வந்து தண்ணி இதில் ஆட் பண்ணணும். ஸோ 1/4 லிட்டருக்கு அதே வந்து 2 தடவை 1/4 லிட்டர் வாட்டர் வந்து நான் 1/2 லிட்டர் தண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். இதிலே அளந்து நல்லா மெஷர் பண்ணியிருக்கேன், நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ 1/4 லிட்டர் டம்ளர் தான் இது. அதில் அதே 250க்கு 1/2 லிட்டர் தண்ணி 2 தடவை ஊற்றிருக்கேன். ஸோ 2 நாளில் நல்லா கலக்கிட்டு தண்ணி ஃபஸ்ட்டு நல்லா பச்சை பாலாக வந்து காய வச்சுட்டு நெக்ஸ்ட்டு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதில் அடுத்து சர்க்கரை. இந்த டம்ளர் பார்த்திங்கன்னா 150 ml 150 கிராம் டம்ளர். இதில் வந்து கால் கிலோவுக்கு வந்துட்டு 50 கிராம், 1 கிலோவுக்கு 200 கிராம் சர்க்கரைன்றது தான் மெஷர்மெண்ட்டு. ஸோ அதை வந்து நான் பிரிச்சுருக்கேன். ஸோ முக்கால் வந்து லிட்ரு இது பால். இப்போது இதுக்கு 150 கிராம் சர்க்கரை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணணும். ஸோ ஒரு இதுக்கு 150, இதில் வந்து 50. ஸோ 2 தண்ணி ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அப்போ இது வந்து 3/4 லிட்டராக இருக்கும். அதுக்கு வந்து 150 கிராமு ஒரு ஜூஸ்க்கு நம்ம ஆட் பண்ணணும். ஸோ ரோஸ் மில்க்குக்கு 150 கிராமு, பாதாமுக்கு 150 கிராமு. இதுதான் இதோட மெஷர்மெண்ட்டு. நல்லா வந்து இதை சர்க்கரையை நல்லா கலக்கிக்கோங்க. சர்க்கரை இருக்கக்கூடாது, நல்லா தெரியாத அளவுக்கு ஃபஸ்ட்டு நல்லா கலக்கி எடுத்துக்கோங்க. மோஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா பேக்கெட் சர்க்கரையாக சூஸ் பண்ணுறது பெட்டர். நான் வந்து நார்மல் சர்க்கரை தான், கடையில் இருக்கிறது தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ சப்போஸ் அதில் டஸ்ட்டு இல்லைன்னா எறும்பு அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் நீங்கள் இன்னொரு வாட்டி கூட அதை ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம், தப்பில்லை. நல்லா கலக்கிக்கோங்க. கீழே வந்து சர்க்கரை நிற்காத அளவுக்கு நல்லா கலக்கி எடுத்துக்கோங்க ரெண்டுலேயுமே. இது பார்த்திங்கன்னா நார்மலாக இப்போ வந்து நம்ம கடைக்கு வந்து சேல்ஸ் பண்ணுற மாதிரி தான் இப்போ நம்ம கலக்கி காமிச்சிருக்கோம். இதே நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஃப்ளேவர்ஸ் வேணும் அப்படின்னா இதிலே நம்ம வந்து அந்த சப்ஸா சீட்ஸு, அப்புறம் குல்கந்து, இந்த மாதிரிலாம் நம்ம இன்னும் ஆட் பண்ணி நமக்கு வேண்டிய அளவுக்கு ஃப்ளேவரை நம்ம இன்னும் சேர்த்துக்கலாம். இது வந்து நம்ம பேக்கெட் பண்ணி கடைங்களுக்கெல்லாம் எப்படி விற்கிறோமோ அது மாதிரி நம்ம செஞ்சு காட்டியிருக்கோம். ஸோ ரெண்டுலேயும் வந்து நல்லா சர்க்கரை கரையிற அளவுக்கு கலந்து எடுத்துக்கோங்க. நாம் அடுத்து வந்து இதில் கலர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கலர்ஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் அப்படின்னா அதில் 1.25 தான் இதுக்கு வந்து கலர் சேர்த்தணும். இப்போ இதே வந்துட்டு இது 1/4 லிட்ரு பால் தான் நான் எடுத்திருக்கேன். அப்போ அதுக்கும் கம்மி 0.97 தான் வரும். அப்போ இதில் வந்து 3/4 லிட்டருக்கு 0.97 வந்து நான் ml சேர்த்தணும். அந்த மெஷர்மெண்ட் எனக்கு தெரியுன்றனால நான் அப்படியே அதில் சேர்த்துட்டேன். உங்கள்கிட்ட அந்த மெஷரிங் கப்ஸு அந்த மூடி ஏதாவது இருந்தால் நீங்கள் அதில் அளந்து ஊற்றிக்கங்க இதில். ஓகேங்களா? எந்த இது மாதிரி நீங்கள் ஜூஸ் இப்போ இதில் பண்ணாலும் அதுக்கு 1 லிட்டருக்கு 1.25 ml தான் இதுக்கு வந்து மெஷர்மெண்ட்டு. அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க. அது மாதிரி இதில் கலந்துக்கணும். அதுக்கேற்ற மாதிரி கம்மியாக ஜாஸ்தியாக நம்ம எவ்வளோ பால் எடுக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கூடுதலாகவும் குறைச்சலாகவும் பண்ணிக்கலாம். ஸோ ரோஸ் மில்க் கலந்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து பாதாம் பால் கலக்கிறோம். அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. ஸோ இப்போ நம்மளுடைய வெல்கம் ட்ரிங்க் ரெடி. இதை நல்லா கலந்துட்டு நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இதில் வேணும்னா நீங்கள் ஐஸ் க்யூப்ஸ் வந்து போடக்கூடாது. ஐஸ் க்யூப் போடணுன்னா நீங்கள் அந்த வாட்டர் ஆட் பண்ணுறதுலே நீங்கள் வந்து
ஐஸ் கட்டியாக அதை வந்து மெஷர் பண்ணி அந்த தண்ணியை வந்து ஐஸ் கட்டியாக்கி அதை தான் இதில் ஆட் பண்ணணும்.